Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். திருச்சி சென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இன்று திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் 8 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள். அவர்களை வேட்பாளர் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியானது திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் அந்த 8 தொகுதி வேட்பாளர்கள் மட்டுமில்லாமல் கூட்ட நிகழ்ச்சி நிர்வாகிகளும் அந்த கூட்டத்திலிருந்து பங்கேற்றார்கள். இதற்காக அந்த தென்னூர் உழவர் சந்தை பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய சாலைகளில் முழுமையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அன்றாட கூலி வழி செல்லக்கூடிய அனைவரும் மிகுந்த சிரமத்தை சந்தித்தார்கள். குறிப்பாக அந்த தென்னூர் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதிக அளவில் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களும் அன்றாட கூலி வேலை செல்லக்கூடிய மாணவர்களும் அலுவலக பணி செல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் என அனைவருமே அந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக சிக்கி தவித்தனர். இதனால் காவல்துறைக்கும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது போன்ற நிகழ்வு ஒரு பிரதான இடத்தில் நடத்தாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, அது ஊருக்கு வெளியில் இந்த போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றால் அது எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பொதுமக்களை பாதிக்காது. ஆனால் ஒரு சிட்டிக்குள் இந்த போன்ற நிகழ்வு நடக்கும்போது பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ந்து பலமுறை பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் இந்த மாவட்ட நிர்வாகம் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகையால் இன்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக கடும் வெயிலில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் அதே போன்ற பள்ளி செல்லக்கூடிய வாகனம் அனைத்தும் அந்த போக்குவரத்து சிக்கி தவித்தன. அந்த மீட்டிங் முடிந்த பிறகு, அது முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தை முடித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகும் 1/2 மணி நேரம் நாங்கள் கடுமையான வெயிலிலும் போக்குவரத்து சிக்கி தவித்ததாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தீபன்.